களத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஏன் பயப்படுறீங்க, கத்துறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீ ஏன் போகல? உன்னுடைய துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்ப எங்க இருந்து கிடைச்சிட்டா உங்களுக்கு குற்றவாளி? வெக்கமா இல்லையா சொல்றதுக்கு உங்களுக்குன்னு கேக்குறேன். புதிய சிந்தனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முதலாம் ஆண்டு பயணத்தை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. சோ இதை பத்தின கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிற யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சமூக ஆர்வலரும் டிவிகே ஆதரவாளருமான ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். ஸோ டிவிகே கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. புதிய சிந்தனை சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எந்த விதமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த நிலையில? ஒரு கட்சியினுடைய டிவிகே 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கு. ஒரு கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வருது. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 90க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடைய நியமனத்தை நம்ம பார்க்க முடியுது. அது இல்லாமல் மக்களுக்கான பிரச்சனைகளில் அடி எடுத்து வைக்கிறதையும் பார்க்க முடியுது. புதியவர்களுடைய வருகை இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்குது. மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்தை இந்த ஒரு வருஷம் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளையும் ஒரு தொந்தரவு பண்ணியிருக்கு இவருடைய வருகை. தாவேக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கும் இன்றைக்கி அங்கே தாவேக்காவினுடைய கொடி பட்டோலி வீசி பறக்கப்பட்டுருச்சு. இந்த ஒரு வருஷம் தாவேக்கா என்ன பண்ணுது, தாவேக்கா என்ன பண்ணுது, தாவேக்கா என்ன பண்ணுது, எந்த திசையில் திரும்பினாலும் பேச்சுக்கள் தாவேக்கா என்ன பண்ணுதுன்றதான் இருக்குது. 53 ஆண்டுகள் கடந்த அதிமுக அதை தான் கேட்குது. 75 ஆண்டுகள் கரையோடி போன திமுக அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. பாசிசம் தான் நாங்கன்னு பகிரங்கமாக பேசக்கூடிய பிஜேபி அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே எல்லா கட்சிகளுமே தாவேக்காவை சாடக்கூடிய ஒரு சூழல்களை தான் மாற்றிருக்கிறாரு தளபதி அவர்கள். அதனால முதல் வருடம் வெற்றிகரமாக போயிருக்கு. பல பேருனுடைய எரிச்சலுக்கு ஆளாயிருக்கு. பல பேருனுடைய கோபங்கள் வேறு விதமாக வெளிப்பாடு வந்திருக்கு. முதலாம் ஆண்டு ரொம்ப வெற்றிகரமாக நிறைவாயிருக்கு. 2ஆம் ஆண்டில் மிக பிரம்மாண்டமாக அடி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்றது. ஆனா இன்னுமே சில கருத்துக்கள் என்னன்னா டிவிகே பத்தி, கட்சியோட கொள்கைகளை பத்தி நிறைய பேருக்கு போய் சேரல. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதாகட்டும், சோசியல் மீடியா யூஸ் பண்ற வாலிபர்கள் அவங்க மத்தியில தான் இந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. இதுவே அவங்களோட அப்பா அம்மா தாத்தா ஓட்டுரிமை உள்ள அவங்களுக்கு எல்லாம் போய் சேரல. நிறைய கிராமங்கள்ல இனிமே அந்த கிராம தலைவர் சொல்றதுதான் ஓட்டு போடக்கூடிய சூழல் இருக்குது இல்லையா? சோ அந்த மாதிரி இடங்களுக்கு டிவிகே பொறுத்து ஒரு கருத்து போகவே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது அந்த மாதிரி தான் இருக்குது. கருத்துக்கள் போய் சேரலை அப்படின்னு சொன்னால் கடந்த 2 முறையுமே திமுக ஏன் ஆட்சி இழந்துட்டு உட்காரணும்? கொடுங்கோலுடைய ஆட்சி அதிமுகனுடைய ஆட்சின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. 100 கோடிக்கு ஊழல்வாதி ஜெயலலிதா, குன்ஹாவுடைய தீர்ப்பு, பரபர அக்ரஹாரத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்க கருத்துக்கள் போய் சேரலையா? அது தவறான கருத்து கட்டமைப்பு. ஆளக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயலாக தான் பார்க்கப்படுது. இருக்கக்கூடிய கடைமடையிலும் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் மூலியமாகவும் இப்போ எல்லாருடைய கருத்துக்களும் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையுமே கடைநிலையில் இருக்கக்கூடிய கிராமங்கள் வரைக்கும் அவர் வீட்டிலையும் எல்லாருடைய ஹார்ட்லையும் இருக்கிறாரு. கண்டிப்பாங்களா? அவருடைய கருத்துக்கள் போய் சேரலை அப்படின்னு சொல்றது பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டுருச்சுன்னு ஒரு கருத்து இருக்கு தெரியுங்களா? அதுக்கு சமமானது. அந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு கருத்துக்கெல்லாம் பதில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க மற்ற கட்சிகள் இந்த மாதிரி கருத்துக்கள் வதந்திகள் பரப்புறாங்களா டிவிகே பத்தி? வளர்ச்சிக்காக அப்படிதான் நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் போகக்கூடிய குப்பைகள் எங்களுக்கு மண்ணுக்கு மரத்துக்கும் உரமா இருக்குன்னு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் இப்போ சொல்லக்கூடியதுக்கெல்லாம் நாங்கள் எதிர்வினை ஆட்டலையே. பத்திரிகையாளர் சந்திப்பு, அது வேணும் இது வேணும், ஏன் களத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஏன் பயப்படுறீங்க, கத்துறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க இருந்து பரந்தூர் போறாரு. பரந்தூர் போன 24 மணி நேரத்துல இந்த ஆளக்கூடிய தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கையை கொடுக்குது இல்ல? 24 மணி நேரத்துல உங்களால அதை பண்ண முடியும்னா ஏன் இத்தனை நாட்கள நீங்க பண்ணல? நீங்க போய் சொல்லணும்ல, நான் மக்களுக்கானவன் தான், இந்த மண்ணுக்கானவன் தான், விவசாயிகளுக்கானவன் தான், உங்களுடைய சகத்தோழன் தான். நான் ஆரம்பத்துல கட்சிக்கு இந்த ஆட்சியை மாத்தணும்ன்றப்ப உங்களை சந்திச்சு தான் நான் வந்திருக்கிறேன். அதனால நீர்நிலைகளை அழிக்க மாட்டேன், விவசாயத்தை அழிக்க மாட்டேன், மக்களை பாதுகாப்பேன், விவசாயிகளை பாதுகாப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லணும். 910 நாட்கள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறான்ல. இப்போ உடனே என்ன சொல்றீங்க? இது அதிமுக காலத்துல கொண்டு வரப்பட்டது. நாங்க என்ன? நீ ஏன் போகல? உன்னுடைய துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்றாரு? துணை முதல்வர் என்ன பண்றாரு? அப்போ உங்களுடைய வேலை என்ன? ஃபார்முலா ரேஸ் நடத்துறது, வானூர்தி சாகசம் நடத்துறது, இதுதான் உங்களுடைய கொள்கையா? அப்போ மக்களை நீங்க என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்போ மக்களுக்கானவனா நீங்க யாரா இருக்கீங்க?
அவர் போறாருங்க. அடுத்த தடவை தமிழ்நாட்டினுடைய தலையங்கமா செய்திகள் மாறுது. இந்த ஒட்டுமொத்த ஒன்றிய அரசாங்கமும் உற்று நோக்கக்கூடிய தலைவரா மாறுறாரு இல்லையா? மாறின உடனே வேங்கை வயல்ல எப்படி 3 பேரை கைது பண்ணீங்க? இப்ப எங்க இருந்து கிடைச்சிட்டா உங்களுக்கு குற்றவாளி? வெக்கமா இல்லையா சொல்றதுக்கு உங்களுக்குன்னு கேக்குறேன். அதுக்கு உடனே டன்சனுக்கு உடனே போறீங்க. அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி போறான் என்னுடைய விவசாயிகள் கிராமவாசிகள் அடிக்கிறீங்க, தடுத்து நிறுத்துறீங்க. தமக்க மைதானத்துக்கு போக முடியல, பேரிகார்டு அமைக்கிறீங்க. உங்களுடைய காவல்துறையை வச்சு உங்களுடைய தடியடி ஆட்கள் மாதிரி நடத்துறீங்க. 3ஆம் தரம குடியேறியர்கள் மாதிரி அவர்களை நடத்துறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? நாளைக்கு நீங்க அவனை சந்திச்சு தானே ஓட்டு கேட்க போறீங்க. எதால அடிப்பான் தெரியுமா உங்களை? காத்துக்கிட்டு இருங்க. இன்னும் 15 மாசம் தான் இருக்கு. மக்கள் எல்லாம் வேற லெவல்ல தயாரா இருக்கான். அதுக்கு ஓடி போய் உடனே மாலையும் மரியாதையும் எனக்கு போடு. என்ன உங்க நினைப்பு? விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு இல்லை, அனுமதி இல்லை. எப்படி நீங்க போனீங்க நேற்று அண்ணா நினைவு இடத்துக்கு ஊர்வலமா போய் மாலை போட்டீங்க? உங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குதா? 2026க்கு பல நாட்களோ பல வருடங்களோ கிடையாது. 5 வருஷத்துல 3.5 வருஷத்தை என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. என்ன இன்னைக்கு பிரம்மாண்டமா மக்கள் சக்தியா திரண்டு நிக்குது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஆனா நீங்க இந்த கருத்து சொல்றீங்க, இளைஞர்களை தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ற மாதிரியே சொல்றாங்களே. ஏன்னா இளைஞர்களை கைவசப்படுத்திட்டாலே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு அம்மா 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுதுன்னா அந்த பையன் தான் திட்டுவான். ஏமா வாங்குற? இந்த 1000 ரூபாய் எதுக்குமா? இந்த இலவசங்கள் எதுக்குமா? இந்த இலவசம் வேண்டாம். நம்மளுடைய உழைப்பையும் உரிமையும் சுரண்டி திங்கிறாங்க, குடிக்கிறாங்க. பொங்கல் தொகுப்பு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்க முடியல. அதுக்கு உடனே அடுத்த பதில் பேட்டி என்ன கொடுக்குறாரு? மகளிரினுடைய ஊக்கத்தொகையை நான் 2 மடங்கா ஏத்தி ஏன்டா உங்கள்ட்ட காசே இல்லையே, எங்க இருந்து ஏத்தி தருவீங்க? அப்ப அங்க மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது? படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு டேபும் வைஃபை கனெக்ஷன் கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்கல? உனக்கு 1000 கோடியை செலவு பண்ணி ஃபார்முலா ரேஸ் கார் நடத்த முடியும். என் பிள்ளைங்களுக்கு உன்னால புக்கு கொடுக்க முடியாது. யூனிவர்சிட்டியில அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டி சேர்த்து விடுறேன். அங்கிள் எனக்கு புக்கு வாங்கி கொடுங்க, நீங்க உங்க கையாலன்னு கூப்பிடுது. 3 மாசத்துக்கு நீ ஆன்லைன்ல தான் படிக்கணும், புக்கு இல்லைன்றான். இது கேவலம் இல்லையா? கண்டிப்பா கேவலமா இல்லையா? கண்டிப்பா ஒரு அவமானத்திற்குரிய விஷயமா தான் இருக்குது இது. அப்போ நீங்க பணம் இல்லாம என்ன பண்றீங்க? வெள்ளை அறிக்கை கொடுங்க. பணத்தை பத்தி எப்படி கொடுப்பீங்க? எதுக்கு இலவசம்? எதுக்கு பாசிசம்? இந்த பெண்களுக்கு இலவசம் பஸ் பயணம், தனியா ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி ஒரு கலர் அடிச்சு விடுற. எல்லா பஸ்லயும் போட்டுமே, எல்லா பஸ்லயும் போங்க. இதுல போக கூடாது, இதுலதான் போகணும். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மக்களையும் மண்ணையும். நாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ வருவ, 1000 ரூபாய் கொடுப்ப, நீ எவன் கூட வேணா பேசலாம், நீ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு கண்ணியமான பேச்சா? மேடை பேச்சா? எங்களுக்கு வயசு கம்மி, ஆனா அரசியல் தெரியும். இங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா ஓடிடுவாங்க அத்தனை பேரும். சரிங்களா? இன்னும் சும்மா பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் சொல்லிதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை? மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு வாங்கடான்னு கூப்பிட்டா வரணுமா இல்லையா? அப்ப மக்களையும் மண்ணையும் நீ கொண்டு புதைக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இங்க அதுக்கான இளைஞர்கள் ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கும் உள்ள வந்துட்டான். இளைஞருடைய சக்தி மிக பிரம்மாண்டமான சக்தி. இளைஞரால தான் முடியும். ஜல்லிக்கட்டு போராட்டம் 2017 மதுரையில எப்படி தொடங்கிச்சோ அதை தொடர்ந்து சென்னை மெரினால எப்படி தொடர்ந்துச்சோ அது எங்க மூலியமா போச்சு? 60 வயசு 70 வயசுக்காரங்களால ஓடிச்சா? 20 வயசு பையன் வந்தான் நின்னான். நான் தான் அதனுடைய ஒருங்கிணைப்பாளரான என்ன பல லட்சக்கணக்கான பேர். எதை கொண்டு வந்து கலைச்சிட்டீங்க? தடி எடுத்துட்டு வந்தீங்களா? நாட்டை சுடுகாடா அன்னைக்கு ஆக்குனது நீங்க தானே. ஆட்டோக்களை கொளுத்துனதும், மீனவர்கள் குடியிருப்புல பூந்து அடிச்சு நொறுக்குனதும், வழி எங்கும் கலவரம் பண்ணது காவல்துறையினர் தானே. எந்த பையன் மேல வழக்கு போட்டீங்க? காவல்துறைக்கு எல்லா ஆதாரமும் இருந்தும் சிபிசிஐடியினுடைய விசாரணை குழுவில் நானுமே போய் உட்கார்ந்து இருந்தேன். எந்த காவலர்கள் மீது வழக்கு போடப்பட்டது? மக்களை வஞ்சிக்கக்கூடிய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கடந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் அவர் அங்க சாட்டையை சொல்லட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு தயார் நிலையில ஆயிட்டாரு. மக்கள் அனைவரும் அவர் பக்கம் இருக்கிறாங்க. அதனால எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கண்டிப்பா. இப்ப நீங்க இளைஞர்கள் மேல இவ்வளவு கான்பிடன்ஸ் வச்சிருக்கீங்க. சோ டிவிகே இளைஞர்களை முன்னெடுத்தி தான் அடுத்து நகரப்போகுது அப்படின்னு இருக்கிறப்போ இளைஞர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்காதா? ஏன்னா தன்னோட தந்தை ஒரு டிஎம்கேல இருக்க ஆட்களா இருக்கலாம், ஏடிஎம்கே ஏதாவது ஒரு கட்சியில இருக்கலாம். அந்த இடத்துல அந்த ஒரு இளைஞனோட வாழ்க்கையை அடிபடக்கூடியதா இருக்காதா? ஏன் அடிபடக்கூடியது? இவ்வளவு நாளா திருடிக்கிட்டு இருந்த ஒரு கட்சியில தன்னுடைய தந்தை இருக்கிறாரு. நம்ம உத்தமமான ஒருத்தருடைய கட்சியில போய் சேர்றோம்னா அவன் சலவைக்கு எடுத்து போட்ட மாதிரி திருப்பியும் வெள்ளையா தாங்க மாற போறான். எத்தனையோ கட்சியில ஒரு பொண்ணு இன்னைக்கு பேசுது. அவங்களுடைய குடும்ப பின்னணி அண்ணா திமுக இருக்கு. அவங்க பரவாயில்லைங்க, எனக்கு பதவி போனா பரவாயில்ல, இதுதான் வரணும்ன்றாங்க. அந்த மாதிரி தானே வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணா திமுக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் வீட்டுல உள்ள பிள்ளைகளே இங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்களுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு திருப்பி இதுக்கு வராம இருக்க போறாங்க?
கரெக்ட் தான். இருந்தாலுமே வந்து விஜய் தன்னோட ரசிகர்களை வந்து பயன்படுத்திக்கிறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சு இருக்கு. அவர் நல்லது செய்யணும்னு நீங்க சொல்றீங்க, அவரோட ரசிகர்களை தானே பயன்படுத்துறாரு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை வந்து தப்பான விதையில சொல்றாங்க. தப்பா என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் சரக்கு வாங்கி கொடுத்து சரக்கு அடிங்கன்னாரா? இல்ல சரக்கெல்லாம் அடிக்காதீங்க, உங்க அப்பா மாதிரி நான் சொல்றேன் கேளுங்கன்னு டிவியில நடிச்சுட்டு இல்ல எல்லா பக்கமும் ஒயின் ஷாப்பை திறந்து வச்சிருக்கிறாரா? என்ன பண்ணாரு? கஞ்சா வித்தாரா? அபின் வித்தாரா? இல்ல அபின் வித்தவனுக்கு தன்னுடைய துணை முதல்வர் வந்து ஆதரவா இருந்த மாதிரி எல்லா போட்டோ வந்து அந்த மாதிரி பண்ணாரா? ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்துல நின்று அமைச்சர்களோடவே சுத்தி சுத்தி வந்தானே அந்த மாதிரி போட்டோ இருக்க காட்டுங்க. சும்மா வாய் இருக்குன்றத ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதெல்லாம் உண்மையாயிடுமா? கண்டிப்பா. என்ன மாதிரியான குற்றச்சாட்டுனா, இப்போ ஒரு தந்தை அவர்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஃபேமிலியில இருக்காங்க, ஐடி இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க, அவங்க ஒரு வெளிநாட்டு மோகத்தோட இருக்க ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. பையனுக்காக நிறைய கனவுகள் கட்டி வச்சிருப்பாங்க, பையன் எப்படி பண்ணணும் அப்படி சாதிக்கணும்னு சொல்லி. அந்த பையன் திடீர்னு கட்சி கொடியை தூக்கிட்டு போறதுன்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்குன்னு சொல்லி பெற்றோர்கள் நினைக்க மாட்டாங்களா? அவங்க கனவுகள் கட்டி வச்சிருக்கான், பையன் பிரம்மாண்டமான கோட்டையை எழுப்பியிருக்கான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதுதான். ஆட்சி மாற்றத்தின் போது அதுக்கான விடைகள் வந்து கிடைச்சிரும். இவங்களுடைய கனவா தான் இருக்கு. அவன் நினைவா ஒரு கோட்டையை கட்டியிருக்கான் தளபதிக்காக. அந்த கோட்டையில கொடி பறக்கணும்னு நினைக்கிறான், அதுல நம்மளும் பங்களிப்பாட்டணும்னு நினைக்கிறான். அப்ப இதுதான் இளைஞனுடைய கனவு, வேற என்னவா இருக்கும்? கண்டிப்பா இல்ல. அதேதான். இப்போ என்னன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கை உங்ககிட்ட ஓங்கி இருக்கிறதா? மொத்தமுமே ஆர்எஸ்எஸ் சொல்லுங்க, ஏன் ஒரு கைன்னு சொல்றீங்க? மொத்தமும் ஆர்எஸ்எஸ் சொல்லுங்க. வந்து இறங்கின உடனே அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் கண்டன குரல் எதுக்கு தெரியுமா? சிஏஏவை எதிர்த்து தான் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கிற மாதிரி இந்த திராவிட கட்சி மாதிரி, நான் திராவிட மாடல் மாதிரி, விடியலுக்கான அரசல் மாதிரி இங்க வந்து கருப்பு பலூன் விட்டுட்டு, நீங்க ஹெலிகாப்டர்ல போனா நாங்க கருப்பு பலூன் விட்டுறது நாங்க கலை இலக்கியம் பண்பாட்டு கழகத்தினுடைய அமைப்பினுடைய சார்பா நாங்களும் சேர்ந்து தான் பண்ணோம். அதுல வந்து பேரு லேபிள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போறவங்க தான் இவங்க. அந்த போராட்டத்தையும் நாங்க நடத்தினதா மாத்திக்கிட்டாங்க. அது அண்ணன் வேல்முருகன், இயக்குனர் ஐயா பாரதி ராஜா, இவர் வைரமுத்து, வெற்றிமாறன், நானு, தோழர் ராமு, இயக்குனர் ராமு எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பா இந்த இயக்கம் ஆரம்பிச்சு காவேரிக்காக ஒரு நீதி வேணும்ன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அங்க கருப்பு பலூன் பறக்க விட்டோம். அதுல வந்து திமுகவும் பங்கெடுத்துக்கிட்டு நாங்க தான் கருப்பு பலூன் விட்டோம். நாங்க விட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தீர்வு கிடைச்சதான்னு தான் நம்ம பார்க்குறோம். யாருடைய இதுக்கும் நம்ம இது பண்ணி வரணுன்ற அவசியம் நமக்கு என்ன கிடையாது. ஆனால் இவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். இதை நாங்க பண்ணிட்டோம், இதை நாங்க பண்றோம் அப்படின்றது மாதிரி. இப்போ அதே தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயோட பேச்சுகள் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு டிவிக்கு தலைவரா வந்து ஒரு மாநாடாகட்டும், இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ ஆகட்டும், இதுல வந்து அவங்க பேசுற விதம் வந்து படத்துல இருக்க மாதிரி இருக்கு, எங்களுக்கு படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஒரு. பார்க்காதீங்க, அவர் எப்படியோ பேசுறாரு, தீர்வு கிடைக்குது இல்லை, மக்களுக்கு தானே தீர்வு. அரசியல் நான் என்ன கேட்குறேன், ஒரு இயல்பா பேசிட்டா திமுக கலைச்சிடுறாங்களான்னு கேளுங்க. பேச சொல்லுவோம் தலைவரை, தளபதி பேசுவார், களத்தில் இறங்கி வரணுன்றது. அடுத்த மாதம் இறங்கி வர போகிறாரு. எங்கே ஓடி போய் ஒளிய போறீங்க? எல்லாரும் இறங்கி வாங்க. நீங்கள் மட்டும்தான் ரோட் ஷோ நடத்துவீங்களா? அதை விட பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு தெரியாதா? உங்கள் பின்னாடி சுத்தனம் அத்தனை பேர் இந்த இளைஞர் என்ன வேற்று கிரகத்துலேருந்து பறக்கும் தட்டில் வந்து இறங்கிட்டான மொத்த பேரும். சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை, திராணி இல்லை உங்களுக்கு? இத்தனை லட்சம் பேரும் அங்கே ஏதோ ஒரு இடத்துல தானே உங்கள்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். புதுசா வந்த மாதிரி புதுசா இன்னைக்கு பேசுறீங்க. இன்னைக்கு 1 கோடி வாக்குகள் உங்கள்கிட்ட இல்லைன்றதை நீங்க ஏன் மறந்துடுறீங்க? இன்னைக்கு அத்தனை கிட்டத்தட்ட 90 லட்சத்தை கடந்த உறுப்பினர் இங்க இருக்கான். இந்தியாவில் மிகப்பெரிய 5வது கட்சின்னு கொடுத்துட்டான் போன மாசம் சான்று. இவ்வளவு உறுப்பினர்களை கொண்ட கட்சின்னு சொல்லிட்டு என்ன வேணும்? நீங்க சொல்ற எங்க காதுல எல்லாம் ஏறவே இல்லை, மண்டையில ஏத்திக்கவே இல்லை. அவர் கொண்ட கொள்கையிலும் பாதையிலும் தெளிவா இருக்கிறாரு. அவருடைய பயணம் தெளிவா போய்கிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, என்ன பிரச்சனை இருக்கு? அரசியல் சார்பா பாத்தீங்கன்னா வந்துட்டு 2026 எலெக்ஷன் வருது அப்படின்றப்போ 10% தான் விஜயால வந்து ஜெயிக்க முடியும். 2% வாங்குறோம். ஏன் நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்க? வீட்டுல போய் தூங்குங்க. நாங்க தான் 10% தானே வாங்குவோம். உங்க அரசியல் வேலையை நீங்க பாருங்க, ஏன் கொதிக்கிறீங்கன்னு கேட்குறேன். சீமான் 8% வாங்கினாரு, அதே மாதிரி இவர் 10% வாங்கிட்டு போறாரு. உங்க வேலையை பார்த்து நீங்க மிச்சம் இருக்க 80% ஒரே கட்சி வாங்கிக்கங்கன்ற. உங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கிக்கோங்க, ஜெயிச்சுக்கோங்க. அட பைத்தியக்காரங்களா, நீங்க வந்து ஒரு கணக்கை எழுதிட்டு அப்புறமா விடையை எழுதிட்டு கணக்கு போடணும்னு நினைக்கிறீங்க. நாங்க கணக்கை போட்டுட்டு தான் விடையை கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் இவர்களுக்கு 75 வயசாயிடுச்சு, அறிவு இழந்துட்டாங்க. என்ன 75 வருஷமா தீட்டிக்கிட்டே இருந்தா என்ன, அந்த கத்தி ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கும், மழுங்கி போச்சு. சரிங்களா? இன்னைக்கு தேவை அவனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியோட தான் வராரு, அந்த புத்துணர்ச்சியோட தான் வராரு, களமாடுறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அவர் பேசாமே இங்க அத்தனையும் பதட்டமா நடக்குது. வேங்கை வயலுக்கு போவேன்னு அறிவிச்சார். 3 பேரை கைது பண்றீங்க.
உங்கள் கூட்டணியிலே இருக்கிறாரு அண்ணா தொல் திருமா அவர்கள் என்ன பேட்டி கொடுக்குறாரு, வழக்க உடனடியாக சிபிஐக்கு மாற்றுங்க. ஏன் கொடுக்குறாரு? அது நியாயம் இல்லை, முறையற்றதாக இருக்குது. விஜய் அவர்கள் எங்கே போயிட போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்குது இல்லை, டென்ஷன், போராட்டத்துக்கு ஓடுறீங்க. இந்த பக்கம் அண்ணாமலை நான் தான் சொன்னேன்னா, எங்கே நீங்கள் இதெல்லாம் எப்போ எத்தனை நாள் அங்கே உட்காந்துருந்தீங்க? ஏன் போனீங்க? விவசாயிகள் அடி வாங்கும்போது எந்த கட்சிக்காரன் போய் முன்னாடி நின்று தடுத்தீங்க? இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? சூடு, சொரணை, மானம், ஈனம் இதெல்லாம் இருந்தால் கட்சியை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு இவங்கெல்லாம் நியாயப்படி போகணும். அதெல்லாம் இல்லை, அதனால போக மாட்டாங்க. 2026 வருவாங்க. தளபதி அவர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியோட நிச்சயமா நிற்பார். இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட பொன்னான நேரத்தை செலவிட்டு நிறைய விஷயங்களை தெளிவுபட சொல்லியிருந்தீங்க. கட்சிக்குள்ள நடக்குது, கட்சி என்ன மாதிரி அடுத்த ஸ்டெப் வைக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட கட்சி மேலும் மேலும் வளர எங்களோட புதிய சிந்தனை சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களது விடைபெறுகிறேன். நன்றி சார்.